பரிதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை பொன் மனைவியை கொடூரமாக கொன்ற கணவன் எடுத்து விபரித்த முயற்சி. திடீர் சோதனை நடவடிக்கையில் முல்லைத்தீவு வர்த்தக நிலையங்கள். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு நேசகரம் நீட்டும் ஆளும் தரப்பு எம்பி. இலங்கையில் புதிய கூட்டணி செப்டம்பர் 4 வெளியீடு. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க மறுப்பு தெரிவித்த பாசில் ராஜபக்ஷ சாம்பிக்கு எம்பி தகவல். மன்னார் புத்தளம் பாதையை மீண்டும் திறக்க நடவடிக்கை. பயணிகள் பேருந்தொன்று கட்டுப்பாட்டை இழந்து வடிகானுக்குள் விழுந்த விபத்து. மீண்டும் வருமான வரியை அதிகரிக்க திட்டம் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. யாழில் சிறுமிகள் 2 கடத்தி சென்று துஷ்பிரயோகம். சிறுமிகள் உள்ளிட்ட 7 பேர் மறியலில். இலங்கையர்களின் வாழ்க்கை செலவு மதிப்பீடு வெளியீடு. சடுதியாக பெரும் தொகையை விலை குறைப்பு செய்த எரிவாயு நிறுவனம். இரவாக அகற்றப்பட்ட ரணில் குங்கம. மோசடியில் ஈடுபடும் மாஃபியாக்கள் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்த அமைச்சர் மனுஷர். இலங்கையில் இன்றைய தினத்திற்கான மின்வெட்டு விவரம் வெளியீடு. இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. அனுராதபுரம் மதவாட்சி மாகத்தீவு வெவ பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். மகளின் பாடசாலைக்கு முன்பாக தந்தையினால் தாய்க்கு இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். மனைவியை கொலை செய்துவிட்டு பின்னர் சந்தேக நபர் கிருமி நாசினியை உட்கொண்டதில் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 3 கூறிய ஆயுதங்களும் சந்தேக நபரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி மற்றும் மாந்தை கிழக்கு பகுதிகளில் காணப்படும் உணவகங்கள் மற்றும் வியாபார நிலையங்களில் திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சோதனை நடவடிக்கை நேற்று பொது சுகாதார பரிசோதகர்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களின் தொடர் முறைப்பாடுகளுக்கு அமைவாக மல்லாவி மற்றும் மாந்தை கிழக்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மல்லாவி நகரில் அமைந்துள்ள பல்பொருள் வாணிபங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் மீது திடீர் சோதனையினை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது வியாபார நிலையங்களில் காலாவதி திகதி கடந்த உணவுப் பொருட்கள், வண்டு பொய்த்த உணவுப் பொருட்கள், சுட்டுத்துண்டு உருவளிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், சுட்டுத்துண்டு இடப்படாத வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனைக்கு வழிகாட்டி வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் மல்லாவி சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு என சான்று பொருட்களாக மல்லாவி சுகாதார வைத்திய அதிகாரி பணிப்பணிக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளன. இதேவேளை பொது சுகாதார பரிசோதகர்களால் சுகாதார நடைமுறையின்றி உணவுப் பொருட்களை விற்பனை செய்த வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக நாளைய தினம் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள தனிநபர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நாட்டுக்கு நேசக்கரம் நீட்டலாம். குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கையாவது மேம்படுத்த உதவலாம் என ஆளும் கூட்டணியின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பு அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது சில புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மற்றும் நபர்கள் மீதான தடை நீக்கம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே மொட்டு கட்சி எம்பியான ஜகத்குமார் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உரிய ஆய்வுகளின் பின்னரே சில அமைப்புகள் மற்றும் நபர்களை தடைப்போட்டிகளில் இருந்து நீக்கம் செய்வதற்கான பரிந்துரையை பாதுகாப்பு அமைச்சு முன்வைத்துள்ளது. இதில் எவ்வித தவறும் கிடையாது. நாம் உலகுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள தனிநபர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நாட்டுக்கு நேசக்கரம் நீட்டலாம். குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கையாவது மேம்படுத்த உதவலாம். சிலவேளை அந்த அமைப்புகள் நமது நாட்டிற்கு சட்டத்திற்கு எதிராக செயற்பட்டால் மீண்டும் தடை செய்ய முடியும். அதற்கான ஏற்பாடுகள் உள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் சுயேட்சை கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட புதிய கூட்டணி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் அதன் தலைவர் பதவியை தேசிய சுதந்திர முன்னணியை விமல் வீரவம்ச வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை புதிய இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் அந்த கட்சிகளின் பிரதிநிதிகள் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2020 மற்றும் 2022 ஆண்டுகளில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க தவறியதன் காரணமாக இலங்கை மின்சார சபை பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டில் சாம்பிக்கு ரணவங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரணவங்க தேர்தல் தோல்விக்கு பயந்து முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ பல சந்தர்ப்பங்களில் கட்டண உயர்வை விதித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதில் பசில் ராஜபக்ஷ கவனம் செலுத்தியதாகவும் அதனால் கட்டணத்தை அதிகரிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் வெற்றியில் கவனம் செலுத்தியதாகவும் உத்தேச மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணவங்க குறிப்பிட்டுள்ளார். மன்னார் புத்தளம் பாதை கடந்த பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த நிலையில் அவற்றை மீளத்திருந்த மக்களின் போக்குவரத்து மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான உதவிகளை செய்யுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதிகுதீன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைக்கப்பெற்றுள்ளது. அண்மையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அதன் தலைவர் ரிஷாட் பதிகுதீன் தலைமையில் ஜனாதிபதியினை சந்தித்த போது மேற்படி பாதையின் அவசியம் தொடர்பில் எடுத்துரைத்திருந்த நிலையில் இதற்கான ஆரம்ப பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்று புதன்கிழமை எலுவன்குளம் பகுதிக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள், வண்ணாத்தவில்லு பிரதேச செயலாளர் மற்றும் வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகள் கொண்ட குழுவினர் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொத்தளத்திலிருந்து காட்பட்டி பகுதிக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வடிகானுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்று பிற்பகல் காட்பட்டி பாலாவி பிரதான வீதியின் மாம்பூரி பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 3 காயங்களுக்குள்ளாகிய நிலையில் புத்தளம் ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது பேருந்து சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை நுரைச்சோலை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனா். பல அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். த எக்கனமிஸ்ட் ஊடகத்திற்கு வழங்கிய சபையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபா ராஜபக்சவின் ஆட்சியில் குறைக்கப்பட்ட வருமான வரியை அதே மட்டத்திற்கு அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் தேசிய டெலிகாம் நிறுவனத்தின் அரச பங்குகள் பல அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது குறித்து பரிசீலித்து வருகின்றன. நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு தேவையான ஆழமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் மாற்றங்கள் தேவைப்படுமாயின் ஆழமான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி அங்கு தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் மீள்வது மட்டுமன்றி போட்டித்தன்மையுடனும் ஏற்றுமதி சார்ந்ததாகவும் இருக்கும் எனதான் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். இதேவேளை ஆசியாவில் உள்ள ஏனைய நாடுகளுடன் இலங்கை பொருளாதார ரீதியாக ஒருங்கிணைக்கப்படுவது மிகவும் முக்கியமானது எனவும் ஆசியாவின் உறுப்பினர்கள் மற்றும் RCEP அங்கத்தவர்களுடன் நெருக்கமான உறவுகளை கட்டிக்கெழுப்ப எதிர்பார்த்துள்ளதாகவும் பிராந்திய விரிவான பொருளாதார பங்காளித்துவத்தை கட்டிக்கெழுப்புவதற்கு செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 17 வயது சிறுமிகள் 2 கடத்தி சென்றமை மற்றும் தகாத செயலில் ஈடுபட்டமை என்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் பேருந்து சாரதிகள் 2, நடத்துனர்கள் 2 உட்பட 5 விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் வீட்டை விட்டு வெளியேறி துர்நடத்தையில் ஈடுபட்ட சிறுமிகள் 2 விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்ற நிலையில் சிறுமிகள் 2 குற்றச்சாட்டப்பட்ட 5 யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இன்று முற்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டதாவது 2 வாரங்களுக்கு முன்னர் புதுக்குடியிருப்பை சேர்ந்த 17 வயது சிறுமிகள் 2 வீட்டிலிருந்து வெளியேறி வந்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் இருந்துள்ளனர்.
அவர்கள் தொடர்பில் அறிந்த ஆணொருவர் சிறுமிகள் இருவரையும் அழைத்து சென்று சாவகச்சேரியில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்துள்ளார். எனினும் நேற்று முன்தினம் அந்த விடுதியிலிருந்து வெளியேறிய மூவரும் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளனர். அன்றைய தினம் இரவு வாகனம் ஒன்றில் பேருந்து சாரதிகள் இருவர், நடத்துனர்கள் இருவர் என மேலும் 4 இணைந்து வாகனம் ஒன்றில் எழுதும் மட்டு வாள் பற்றி காட்டுக்குள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அதன்போது சிறுமி ஒருவர் சாதுரியமாக பேசி வாகனத்திலிருந்து இறங்கி எழுதுபாட்டு வாளில் மக்கள் வாழும் பகுதிக்கு வந்துள்ளார். வீதியில் சென்றவர்களிடம் நடந்தவற்றை தப்பி வந்த சிறுமி தெரிவித்த நிலையில் காவல்துறை அவசர பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற சிறுமியுடன் சென்ற ஐவரும் மறுநாள் யாழ்ப்பாணம் நகருக்கு அழைத்து வந்து இச்சிறுமியை இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தனிநபர் ஒருவர் ஒரு மாதத்துக்கு இலங்கையில் வசிப்பதற்கு சராசரியாக 12,444 ரூபாய் போதுமானது என தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. தனிநபர் ஒருவரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்தபட்ச மாத சம்பளம் 12,444 ரூபாய் என்ற தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தின் ஜூன் மாத அறிக்கை தெரிவிக்கிறது. அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் வசிப்பதற்காக ஒருவருக்கு அதிகபட்சமாக 13,421 ரூபாய் தேவைப்படுவதாகவும், இது இலங்கையின் மாவட்டம் ஒன்றில் நபரொருவர் தமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செலவிடும் அதிகூடிய தொகை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாவட்டத்தின் வாழ்க்கை செலவு தேசிய மதிப்பீடாக 12,444 ரூபாயை விட 977 ரூபாய் அதிகமாகும். எனினும் இந்த அறிக்கையின் பிரகாரம் மொனராகலை மாவட்டத்தில் வசிக்கும் ஒருவருக்கு தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அங்கு வசிப்பதற்கு 11,899 ரூபாய் போதுமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறாயினும் கடந்த மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்வதற்கு தேவையான தொகை 1,225 ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 12.5 கிலோகிராம் நிறையுள்ள லாப் சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 1,050 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாப் சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் புதிய விலை 5,800 ரூபாய் ஆகும். இதேவேளை 5 கிலோகிராம் கொள்கலன் 2,320 ரூபாவாகவும் 2 கிலோகிராம் கொள்கலனின் விலை 928 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளது. இன்று முதல் குறித்த விலை குறைப்புகள் நடைமுறைக்கு வரும் என லாப் நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டிற்கு நேற்றைய தினம் வந்த கப்பலில் தரையிறக்கப்பட்ட எரிவாயு இன்றைய தினம் முதல் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் லாப் நிறுவனம் என்று காலி அறிவித்திருந்தது. 3000 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பல் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்துள்ளது. அந்த கப்பலில் இருந்த எரிவாயு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அதனை தரையிறக்கும் பணிகள் நேற்று மாலை இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு ரணில் கோகாப போராட்டக்களம் இனம் தெரியாத நபர்களினால் அதிகளவு விலை அகற்றப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. நீர்கொழும்பு தெல்வத்தை சந்தையில் நேற்று மாலை 6 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை சுலோக அட்டைகளையும் ஏந்தியிருந்ததோடு அரசாங்கத்திற்கும் அதிபருக்கும் எதிராக குரல் எழுப்பியுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சமூகத்தினர் மற்றும் மீனவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீர்கொழும்பு ரணில் கோகாப நேற்று அதிகாலை 1:30 மணியளவில் இனம் தெரியாத நபர்களினால் முற்றாக அகற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வருகை விசாக்களை பயன்படுத்தி வெளிநாட்டு தொழில் மோசடியில் ஈடுபடும் மாஃபியாக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வருகை விசாக்களை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு வேலைக்காக அனுப்பும் மாஃபியா ஒன்று ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஆட்கடத்தலில் ஈடுபடும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். விமான நிலையம், குடிபரப்பு மற்றும் குடியக்கல்வி திணைக்களம், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகள் இவ்வாறான மோசடிகளை கண்காணித்து வருவதாக அமைச்சர் நாணயக்கார தெரிவித்துள்ளார். விமான நிலைய சேவைகள், குடிபரப்பு மற்றும் குடியக்கல்வி மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அதிகாரிகளுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்படாத தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பு மாஃபியாவை நடத்துவதாக கூறிய அவர், பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் மூலம் வேலை தேடுவதற்காக விசிட் விசாவில் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் நாட்டு இளைஞர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் இன்றைய தினத்திற்கான மின்துண்டிப்பை அமல்படுத்த இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி இன்று வியாழக்கிழமை 1 மணி நேரம் மின்வெட்டு
அமல்படுத்தப்படும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்றைய மின் துண்டிப்பு தொடர்பில் அட்டவணை ஒன்றையும் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது.